அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பெரும் போர் பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பேச்சுவார்த்தைக்கு ஈரான் பணியாத பட்சத்தில் ஒரு அதிபயங்கர தாக்குதலை அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டால் அரேபிய நாடுகளுடைய எந்தெந்த பகுதிகளை நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற பட்டியலை ஏற்கனவே ஈரான் அன்அபிஷியலாக வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயத்தை ஈரான் இப்போது கையில் எடுக்க போகிறது. ஒருவேளை தாக்குதல் நடந்தால் இந்த விஷயத்தை கையில் எடுப்பதன் மூலமாக உலகையே இந்த நிகழ்வு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சுறுத்தல்கள் இதில் எழுந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு உகந்ததான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஈரான் படுபயங்கரமான முயற்சிகளை இப்போது செய்து கொண்டிருக்கிறது. ஓமானோடு போய் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் பாகிஸ்தானுக்கு வர இருக்கிறது அந்த குழு. இன்னொன்று, ரஷ்யாவுக்கும் சென்று அவர்கள் ஒரு ஆலோசனையை உடனடியாக நடத்த இருக்கிறார்கள். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பேச்சுவார்த்தை மூலமாக இந்த யுத்தம் முடக்கப்படுமா, நிறுத்தப்படுமா? பார்ப்போம் காணொலியில். ஒரு பெரும் நெருக்கடி நீடித்துக் கொண்டிருக்கிறது. காலவரையற்ற ஒரு போர் நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனாலும் அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இப்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு முன்னால அப்பாஸ் அராக்சி உட்பட ஒரு பெரும் குழு பாகிஸ்தானுக்கு வந்தது. பாகிஸ்தானோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதாவது அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, எந்தெந்த விஷயங்களில் அமெரிக்கா விட்டு தர வேண்டும், அதன் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்படி வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதனால தான் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வந்த குழு இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழு வரல. அடுத்த கட்டமான முயற்சிகளை பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஈரான் தரப்பிலிருந்து பேசினது மிக மிக முக்கியமானது. மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது என்ன சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எங்களுடைய நட்பு நாடுகளோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் செயல்படுவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்னால் ஈரான் சொன்னது. இப்போ பாகிஸ்தானில் பேசின பிறகு 2 குழுவாக பிரிந்து ஒரு குழு தெஹ்ரானுக்கு போச்சு, இன்னொரு குழு ஓமானுக்கு போயிருந்தது. அங்கே ஓமான் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கை சந்தித்து அப்பாஸ் அராக்சி உரையாற்றினார், ஒரு ஆலோசனையை நடத்தினார். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் நடுநிலை வகிப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஓமான் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஓமான் எடுத்த ஒரு முன்முயற்சி தான் இடையில இவர்களுடைய தாக்குதல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. சூழல்கள் மிக மிக மோசமானது. அப்போ அடுத்த கட்டமாக ஒரு முயற்சியை எப்படி எடுக்கலாம், உலக சூழல் எப்படி இருக்கிறது, தன் மீதான நெருக்கடி மட்டுமல்ல, ஒரு பொருளாதார நெருக்கடியை இப்போது ஈரான் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதை எந்த அளவுக்கு தூரமாக கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் ஏற்கனவே பெரும் நெருக்கடிக்கு, சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஓமானில் சந்தித்து விட்டு மறுபடியும் இந்த குழு பாகிஸ்தானுக்கு வருகிறது. ஓமானில் அந்த சுல்தானோடு பேசின அந்த விஷயங்களுடைய அடிப்படையில் மறுபடியும் ஒரு ஆலோசனையை பாகிஸ்தானோடு இவர்கள் நடத்த இருக்கிறார்கள். நாங்கள் எந்தெந்த விஷயங்களில் இன்னும் நெளிவு சுழிவோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ஈரான் முன்மொழியலாம். அதனுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒரு சூழல் உருவானாலும் உருவாகலாம். இப்போ ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய வாதம் என்னவாக இருக்குன்னு சொன்னால், இப்போ போர் நிறுத்தம் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது, போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஹோர்முஸ் கடல் பகுதியில் இருக்கு. அது மட்டுமல்ல, ஈரானுடைய துறைமுகங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஈரானுக்கு எந்த விதமான பரிவர்த்தனைகளையும் சரக்குகளையும் கொண்டு வரவோ போவதற்கு முடியவில்லை. இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இன்னொன்று, ஈரானுடைய இறையாண்மை மீதான தாக்குதலாகத்தான் இதை நிச்சயமாக பார்க்க முடியும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ ஒரு அச்சுறுத்தலுடைய அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஹோர்முஸ் கடல் பகுதி கைப்பற்றின பிறகு இல்லைன்னு சொன்னால் ஈரானுடைய துறைமுகங்களை
இடங்களை கைப்பற்றின பிறகு இந்த யுரேனியம் பற்றிய பேச்சுவார்த்தை இப்போது இல்லாமல் இருக்கிறது. யுரேனியத்தை எங்கள்கிட்ட தருவான்னு சொல்லி ஈரான் சொல்லி இருந்தது அப்படிங்கிற ட்ரம்பினுடைய பேச்சு இப்போது பரவலாக பேசப்படவில்லை. அப்போது இதில் யுரேனியத்தை கொடுக்கறதுல ஏதாவது ஒரு முடிவை ஈரான் எடுத்திருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. இப்போ பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு, இல்லைன்னா இவர்களுடைய ஆலோசனை முடிந்த பிறகு ரஷ்யாவுக்கு இந்த குழு வந்து கிளம்பி போகிறது. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய குழுவுமே 2 குழுவுமே சேர்ந்து வந்து ரஷ்யாவுக்கு போகக்கூடும். அங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும். என்னன்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியில் ஈரானை தாங்கி பிடிக்கக்கூடிய வேலையை ரஷ்யாவும் சீனாவும் தான் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஒரு நாளைக்கு முன்னால சீனாவிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்திற்கு, நிறுவனத்துக்கு இவங்க வந்து வரியை கூடுதலாக விதித்திருக்கிறார்கள். சில கட்டுப்பாடுகளை வந்து அமெரிக்கா விதித்திருக்கிறது. என்னன்னா, ஈரானுடைய எண்ணெய் மொத்தமாக அந்த நிறுவனம் தான் சுத்திகரிப்பு செஞ்சு மற்ற இடங்களுக்கு வந்து அனுப்பக்கூடிய வேலையை செய்து, அந்த வேலையை நீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய கேள்வியாக இருக்குது. அதனுடைய அடிப்படையில் அந்த நிறுவனத்துக்கு இப்போது நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னாங்க, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நாங்கள் வந்து வரி விதிப்போம். அது நேரடியாக அந்த பெயர்களை உச்சரிக்கவில்லை என்று சொன்னாலும், ஈரானுக்கு எந்த நாடுகளெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து உதவுகிறதோ அந்த நாடுகளுக்கு நாங்கள் கூடுதல் வரி விதிப்போம் அப்படிங்கிற எச்சரிக்கையை தெரிவித்திருந்தார். அதை தாண்டி தான் இப்போது ஈரானை பொறுத்தளவில் ஈரானுக்கு உள்ள அத்தனை உதவிகளையும் வந்து இந்த 2 நாடுகளும் ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த வழி இல்லைன்னா இன்னொரு வழி மூலமாக அதுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் தெரியக்கூடிய செய்தியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் ஒருவேளை அமெரிக்கா தாக்குதலை நடத்தக்கூடிய பட்சத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய முக்கியமான கட்டுமானங்கள் மீது, அங்கே இருக்கக்கூடிய அணுமின் சக்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தினா இது ஒரு பெரும் பூதாகரமான யுத்தமாக மாறக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படி மாறக்கூடிய பட்சத்தில் அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் வயல்கள், அதுபோல் துறைமுகங்கள், இந்த இடங்கள்ல எல்லாம் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு அன்அஃபிஷியலாக ஈரான் வெளியிடவில்லை. ஆனால் அதனுடைய பேரில் தான் அந்த செய்தி வெளியானது. எந்தெந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், கத்தாரில், குவைத்தில், சவுதி அரேபியாவில், இப்படி பட்டியல்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிறது. இன்னொரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அச்சுறுத்தல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், செங்கடலில் இருக்கக்கூடியது, அது மாதிரி ஹோர்முஸ் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டேட்டா கேபிள்கள், உலக அளவில் இணைக்கக்கூடிய இந்த டேட்டா கேபிள்களை தகர்க்கக்கூடும், நாங்கள் தகர்ப்போம் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தஸ்னிம் செய்தி ஊடகம் மூலமாக இந்த செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஈரானுடைய அரசு சார்பான செய்தி அல்ல இது. தஸ்னிமை பொறுத்தளவில் அரசு சார்பான செய்திகளை தான் அவங்க வெளியிடுவாங்க. ஆனால் இந்த செய்தியையும் அவர்கள் வெளியிட்டார்கள். ஒருவேளை இப்படி தாக்குதல் நடத்தினா என்ன ஆகும்னு சொன்னால், உலக அளவில் இருக்கக்கூடிய வங்கி பணிகள் எல்லாம் முடங்கி போகும், நெட்வொர்க்கே கிடைக்காது. இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி எந்தெந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அது முற்றிலுமாக முடங்கி போகும். இன்னொன்று, இன்டர்நெட்டை மையப்படுத்தி தான் இன்னைக்கு எல்லாமே நடக்கு. ஏஐ தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி தான் இன்னைக்கு உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த உலக இயங்குதலை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய வேலையாக இது அமையக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் தான் இது இருந்து கொண்டிருக்கு. ஒருவேளை ஈரான் வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்தால் இது உடனடியாக சரி செய்ய முடியாது. இந்த போர் பதட்ட சூழ்நிலையில் அப்படி ஒரு வேலையை செய்வது மிக மிக கஷ்டமானது. இதில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17 நிறுவனங்கள் இந்த கேபிள் கூட்டு நடவடிக்கை மூலமாக இந்த கேபிள், இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான கேபிள்கள் தான் போகிறது. ஐரோப்பிய நாடுகள், அதுபோல் ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள், இந்தியா உட்பட அத்தனை நாடுகளுடைய தொடர்புகளும் இதன் மூலமாக பாதிக்கப்படும். அப்படி ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய பட்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலும் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அரேபிய நாடுகளுக்கு இருக்கிறது. அரேபிய நாடுகளில் தாக்குதல் நடத்துறது மட்டுமல்ல, ஏற்கனவே முற்றிலுமாக அரேபிய நாடுகள்
முடங்கி போயிருக்கின்றன. அடுத்த கட்டமாக இந்த போர்ச்சூழலிலிருந்து மீண்டு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரியல. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் உட்பட UAE உட்பட அத்தனை நாடுகளிலையும் இந்த எண்ணெய் தயாரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிற செய்திகள் வெளிவருகிறது. அப்போ இனி ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தக்கூடிய பட்சத்தில் முற்றிலுமாக இதெல்லாம் தகர்க்கப்படும். தகரும்போது இவர்களுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும். அதனால் இங்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்து எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு இணங்க வைக்கக்கூடிய வேலைகளை இந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பின்னணியில் நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஈரான் இதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் எப்படியாவது இந்த யுத்தம் நிற்காம தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கணக்காக இருக்கிறது, அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. ஒரு 10 நாள் போர் நிறுத்தத்தை லெபனானில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னால் இந்த போர் நிறுத்தம் இன்னும் 3 வாரங்கள் நீடிக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு பிறகும் கூட ஒரு யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தாக்குதலை இஸ்ரேல் லெபனானில், தெற்கு லெபனானில் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கிருந்து துரத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் மறுபடியும் லெபனானுக்கு உள்ளால வந்தாங்க. இந்த யுத்த களத்தில் அவர்களுடைய கொல்லப்பட்ட சகோதரர்களுக்கான, பெற்றோர்களுக்கான இறுதிச் சடங்கை எல்லாம் அப்போது தான் அவர்கள் செய்கிறாங்க. இது ஒரு நீடித்த ஒரு யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எல்லாருடைய வேண்டுதல்களாக இருந்தது. நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. நிர்கதியாக மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலை பொறுத்த அளவில் அவர்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை. அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்களை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள், இதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற பேரில் தான் இவர்கள் தாக்குதல் நடத்துவதாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சாகக்கூடியது, கொல்லப்படுறது அப்பாவி மக்கள். கிட்டத்தட்ட இந்த 10 நாள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 2 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேடி தேடி அவர்களை கொலை செய்யக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. ஐநா உட்பட, உலக நாடுகள் உட்பட அத்தனை நாடுகளும் இதை கண்டித்திருக்கின்றன. ஆனால் எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் அவர்கள் மக்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொன்றொழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதனால ஒரு சினம் கொண்டு மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் நெதன்யாவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்னன்னா நெதன்யாகு அங்கே வழக்கில் சிக்கி இருக்கிறாரு. நெதன்யாகு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் இது குழம்பி ஒரு பெரும் யுத்தத்திற்கு இந்த களம் நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாகவும் இருக்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்த அளவில் ஈரான் இந்த விஷயத்தில் மிக மிக பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முக்கியமாக ரஷ்யாவில் போய் அவர்களுடைய தூதுவர்களை, அதிகாரிகளை சந்தித்த பிறகு ஈரானுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய முக்கியஸ்தர்களை இவர்கள் சந்திப்பார்களா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் நம்ம வசம் இருக்கிறது. பார்ப்போம். தொடர்ந்து இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.